friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து டைமர் வந்து செட் பண்ண போறோம். நம்ம ரைட் பண்ணக்கூடிய மேக்ரோக்கு வந்து நம்ம டைமர் செட் பண்ணலாம். அதாவது நம்ம மேக்ரோ வந்து எவ்வளவு நேரம் வந்து ரன் ஆகிறதுக்கு எடுத்துக்குது அப்படிங்கற டைமர் வந்து நம்ம இங்க செட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீட் 1ல வந்து நம்மகிட்ட ஸ்டூடண்ட் ஐடி நேம் இருக்கு. இங்க ஷீட் 2ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், அதாவது மேக்ரோக்குள்ளே நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி நம்ம இங்க வேல்யூ வந்து கெட் பண்ண போறோம். இந்த மேக்ரோ ரன் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது நம்ம மேக்ரோ அப்படிங்கறத நம்ம டைமர் செட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் Alt F11 கொடுத்து விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு மாடியூல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் எப்படி நமக்கு ஆக்ட் ஆகும் அப்படின்னாக்க, எனக்கு இந்த பி காலம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து நேம் எடுத்து வந்து ஷோ பண்ணும். அது எப்படின்னா வேல்யூஸா கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வித் ஃபார்முலாவோட எனக்கு சி காலம்ல ரிசல்ட் ஷோ பண்ணும். அப்படிதான் நம்ம கோடு ரைட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப ரன் பண்ணிட்டேன். இப்ப இங்க போயிட்டு பாருங்க, நமக்கு இங்க வேல்யூஸ்ல கிடைச்சிருக்கும். ரெண்டுமே சேம் ரிசல்ட் தான், பட் சி காலம்ல வந்து நமக்கு வித் ஃபார்முலாவோட கிடைச்சிருக்கும் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகேங்களா? இப்ப நான் வந்து இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது ரன் ஆகிறதுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப Alt F11 கொடுத்து என்னோட விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைமர் செட்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடியூல் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைமர் செட் என்னோட சப் ப்ரொசீஜர் நேம். இங்க வந்து dim start time as double, dim seconds elapsed as double, start timer. இங்க வந்து பாத்தீங்கன்னா start time equal to timer னு சொல்லி நான் இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். என்னோட வேரியபிள் இங்க 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கோடை வந்து நான் இங்க ரைட் பண்ணிட்டேன். இப்ப இந்த இன் பிட்வீன்ல நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டைமர் ஈக்குவல் டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டைம் ஈக்குவல் டு டைமர்னு இருக்கு இல்லீங்களா? இதுக்கும் இந்த கோடுக்கும் இன் பிட்வீன்ல நம்ம என்ன ரைட் பண்றோமோ அந்த கோடு வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்குது இந்த மேக்ரோ ரன் ஆகிறது அப்படிங்கறத நமக்கு இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து இன் பிட்வீன்ல வந்து மெசேஜ் பாக்ஸ்ல வந்து வெல்கம் டு கல்லணை ஒய்டி யூடியூப் சேனல்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப எனக்கு வெல்கம் டு கல்லணை ஒய்டி யூடியூப் சேனல் இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா this macro has been run successfully within 0 seconds னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல ஓகே கேட்டு இந்த நேம் வந்து ஓகே கொடுத்த உடனே நமக்கு இது எவ்வளவு டைம் ஆயிருக்கு இந்த மேக்ரோ ரன் ஆகுது அப்படிங்கிற டைம் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் elapsed இங்க வந்து ஈக்குவல் டு ரவுண்ட் டைமர். இது வந்து இந்த டைம் கால்குலேஷனுக்கான கோடு. இங்க வந்து மெசேஜ் பாக்ஸ்ல this macro has been run successfully within எவ்வளவு செகண்ட்ஸ், இந்த செகண்ட்ஸ் elapsed இருக்குங்களா? இங்க நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கிற அந்த செகண்ட்ஸ் தான் நமக்கு அங்க அந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து வித் செகண்ட்ஸோட வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்ப இந்த இன் பிட்வீன்ல வந்து நம்ம மெசேஜ் பாக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இங்க வந்து நீங்க என்ன டைப் ஆஃப் கோடு வேணாலும் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் இங்க நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த கோடு அப்படியே நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க என்னோட டைமர் செட் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்து நான் அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரைட் கோட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப இந்த இன் பிட்வீன்ல தான் நம்ம இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கான கோடு இங்க வந்து ரைட் பண்ணிருக்கோம். இந்த கோடு வந்து நீங்க பாத்துக்கோங்க. இங்க ரைட் சைடு வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத. இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து செப்பரேட் வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம். சோ இதை வந்து நம்ம எலாபரேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறதுக்காக தான், டைமர்ல வந்து எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இந்த கோடு வந்து நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கோடு. இங்க வந்து ஸ்டார்ட் டைமர் கொடுத்துட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல செகண்ட்ஸ் elapsed இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து இன் பிட்வீன்ல இருக்கிறது வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்குதுங்கறத நமக்கு இந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இங்க வந்து இந்த டைமர் செட் இருக்குங்களா, இந்த மாடியூல்ல வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸல்ல வந்து இங்க வந்து எம்டியா இருக்கு. இப்போ நமக்கு இங்க ரிசல்ட் வரணும். அதாவது இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி
லுக்அப் பண்ணிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து. ஓகேங்களா, இந்த நேம் தான் நமக்கு அங்க ரிட்ரீவ் பண்ண போகுது. இதுக்கான டைம் எவ்வளவு எடுத்துக்குது இந்த மேக்ரோங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். இப்போ நான் இந்த கிளிக் ஹியர்ன்ற பட்டன்ல வந்து நான் ஆல்ரெடி ஒரு பட்டன் அசைன் பண்ணிருக்கேன். அசைன் மேக்ரோல வந்து பாத்தீங்கன்னா டைமர் செட்ன்ற அந்த மாடியூல வந்து நான் இங்க அசைன் பண்ணிட்டேன். இப்ப ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க வந்து மேக்ரோ நேம் வந்து நான் அகைன் அசைன் பண்றேன். இங்க பாருங்க, இங்க வந்து நான் Alt F11 கொடுத்து இங்க கோடுக்கு போறேன். இப்ப நான் ஜஸ்ட் இங்க எக்ஸிக்யூட் பண்றேன், அப்புறம் நம்ம பட்டன்ல அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் இங்க ஓகே கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா this macro has been run successfully within 0 seconds. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவென்ட் நடந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி நமக்கு நடந்து ரிசல்ட் கிடைச்சிருச்சு. பட் இது ரன் ஆகிறதுக்கு நமக்கு இந்த மேக்ரோ எடுத்துக்கிட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா 0 செகண்ட். இன்கேஸ் நீங்க ஹியூஜ் டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு பெரிய டாஸ்க் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, மேக்ரோல வந்து ஆட்டோமேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து நீங்க இன்பிட்வீன்ல நீங்க இங்க டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா எனி டைப் ஆஃப் டாஸ்க், அந்த டாஸ்க்கை வந்து நீங்க இந்த ஸ்டார்ட் டைம் ஈக்குவல் டு டைமர் கொடுத்துட்டு நீங்க அந்த கோடு வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட்ல வந்து இந்த 2 லைன் கோடு வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு டைம் வந்து ரன் ஆயிருக்குங்கிறத நமக்கு ஈஸியா வந்து கேப்சர் பண்ணலாம். நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம டாஸ்க் வந்து எவ்வளவு டைம் எடுக்குது அப்படிங்கறத. ஓகேங்களா, இப்போ வந்து இதை நான் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க வந்து இதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் மேக்ரோல நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் டைமர் செட் இருக்கீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணுங்க, நமக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது. இப்போ நான் இதை அகைன் கிளியர் கொடுக்குறேன். கிளியர் கொடுத்துட்டு இப்போ நான் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ரிசல்ட்டும் கிடைக்குது. நமக்கு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து this macro has been run successfully within 0 second. இன்கேஸ் இந்த மேக்ரோ வந்து ஒரு பெரிய டாஸ்க் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்போ வந்து உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்குது அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் வந்து இங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இங்க ஷோ பண்ணும். எண்ட் ஆஃப் த மேக்ரோ ரன் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த பாப்அப் வரும். அதை வச்சு நீங்க ஈஸியா மேக்ரோ எவ்வளவு டைம் எடுத்துக்குதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப இந்த கான்செப்ட், இந்த டைமர் செட் பண்ற கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.